சத்தியவசன நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், விசேஷமாக ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த பிறகு அவர்கள் வம்சங்கள் வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்தினதை அவர்கள் உணர்ந்தார்கள். நியாயாதிபதிகளின் காலத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் அவர்கள் சீர்கெட்டு போவதை நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் காணலாம். அநேகர் இதிலே சொல்வார்கள், இந்த பகுதிகளிலே இந்த காலங்களிலே சரியான தலைவன் இல்லாததினால்தான் அப்படிப்பட்ட அடிமைத்தனங்களுக்குள்ளாக மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள் என்று அநேகம் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஆனாலும் கூட விசேஷமாக நாங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை மறக்க காரணமானது என்னவென்று சொன்னால், அவர்களது பெற்றோர்கள். அவர்கள் பெற்றோர்கள் காலங்காலமாக ஆண்டவர் செய்து வந்த நன்மைகளை சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அதை அவர்கள் சொல்ல மறந்தார்கள். தேவன் அவருடைய வாழ்விலே செய்த நன்மைகளை எப்பொழுது மறந்து போனார்களோ, அல்லது அவர்கள் பிள்ளைகளுக்கு கூற மறந்தார்களோ, அந்த பிள்ளைகள் தேவனை விட்டு வழிவிலகியும் அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரை மறந்து போன ஒரு ஜனமாகவும் மாறினார்கள் என்று நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். நீதிமொழியில் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கா தகப்பனுக்கா என்று நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்போம் என்று சொன்னால், அநேகர் சொல்வார்கள், தாய்தான் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், தாய்தான் வளர்க்க வேண்டும் என்று. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளையை வளர்க்கும் பொறுப்பு இருவருக்குமே உரியது. ஆனாலும் மிகப்பெரிய பொறுப்பு தகப்பனுக்குரியது. ஆண்டவர் ஒரு நாளைக்கு வந்து கணக்கு கேட்பார் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த தகப்பனிடத்திலே அவர் கணக்கு கேட்பார். கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு யாருக்குரியது? அந்த தகப்பனுக்குரியது. ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த தவறுகளை அநேக தகப்பன்மார் செய்து கொண்டு வருகிறார்கள். பிள்ளை வளர்க்கும் பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதை தாய்க்கு ஒப்படைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். விசேஷமாக ஒரு பிள்ளை சிறுவயதிலிருந்து வளர்ந்த உடனே ஒரு பிள்ளையிடம் நாங்கள் கேட்கிற ஆரம்ப கேள்வி என்ன தெரியுமா? நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா என்று கேட்போம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நானும் அதே தவறை செய்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு தெரிகிறது என்ன, ஒன்று நான் அப்பாவோடு இருக்கணும், இல்லாவிட்டால் நான் அம்மாவோடு இருக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். இல்லை என்று சொன்ன ஒரு வழியை காண்பிக்கிறோம். ஒன்று நான் அம்மாவோடு இருக்கணும், அம்மா பிள்ளையாக இருக்கணும், அப்படி இல்லாவிட்டால் நான் அப்பா பிள்ளையாக இருக்கணும் சொல்லி. ஆகவே பிள்ளையினிடத்திலே ஒரு வேற்றுமை அல்லது வித்தியாசங்களை உருவாக்குகிறவர்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் தான். என்னிடத்தில் வந்து அநேகர் சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை சொல்வதை கேட்கறது இல்லை சார், என்ன பிள்ளை கேட்குதே இல்லை, ஜெபிக்கிறது கிடையாது, அப்படி என்று அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் திரும்ப அவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர்களா என்று. இன்றைய காலங்களில் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், திருச்சபையின் தலைவர் அல்லது திருச்சபையின் போதகர் தான் பிள்ளையை வளர்ப்பது, அல்லது ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியை தான் பிள்ளையை வளர்ப்பது என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளை வளர்க்கும் பெரிய பொறுப்பு யாருக்குரியது என்று சொன்னால், அது பெற்றோருக்குரியது. நாங்கள் சரித்திரத்திலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகமத்திலே சம்பவம் இருக்கிறது. ஈசாக்கு மற்றும் ரெபேக்காள் என்ன செய்கிறார்கள்? இருவருக்கும் பிள்ளை வளர்க்கிறார்கள். ஒருவர் தகப்பன் மீது அன்பை கொண்டிருக்கிறார், அதோடு கூட இன்னொருவர் தாய் மீது அன்பை கொண்டிருக்கிறார். ஏசா மற்றும் யாக்கோபுக்கு இடையில் பகையை உருவாக்குவதற்கு ஆரம்ப கர்த்தாவாக யார் இருப்பது என்று பார்த்தால், அவருடைய பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு பிள்ளை வளர்ப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு அநேக ஊழியங்கள் இருக்கலாம், அநேக வேலைகள் இருக்கலாம். ஊழியம் போனால் இன்னொரு ஊழியம் கிடைக்கும், வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்கும். ஆனால் நாங்கள் இன்று எங்கள் பிள்ளைகளை மறந்து, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை மறந்து, எங்கள் ஊழியங்களுக்கும் எங்களுடைய வேலைகளுக்கும் எங்களுடைய உலக காரியங்களுக்கும் கொடுக்கிற அந்த நேரங்கள் என்ன செய்கிறது? என்னுடைய பிள்ளையின் வாழ்விலே அநேகமான மாற்றங்களையும் ஆண்டவரோடு இருக்கிற உறவையும் என்ன செய்கிறது? பின்வாங்கி போக வைக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்லாமல், எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இருக்கிறார். அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல, பிள்ளைகள் கேட்ட வார்த்தை பேசுகிறார்கள் என்று. அநேகர் வந்து சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுகிறது பாஸ்டர், கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆசிரியர் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு நாங்களே முன்மாதிரி. அந்த பிள்ளைகள் அதை எங்கே கேட்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறது அல்லது ஆண்டவரை காண்பிப்பது முதலாவது என்னுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளை முதலாவது நாள் பிறந்த அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த பிள்ளையை ஏந்தின நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
ஆண்கள் எவ்வளவு பெரிய சுமை தூக்க முடியும், இல்லை பாரத்தை தூக்க முடியும் என்றாலும் கூட, ஆனால் அந்த பிள்ளை பிறந்த முதலாவது நாள் அவருடைய கரங்களிலே அந்த பிள்ளைகளை தூக்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம் இருக்கும். அந்த உணர்வு எனக்கும் இருந்திருக்கிறது. ஆகவே அப்படி அன்போடு வளர்த்த, அன்போடு நாங்கள் அரவணைத்த பிள்ளையை இன்று நாங்கள் யோசித்து பாருங்கள். இன்று அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற வார்த்தை எவ்வண்ணமாக இருக்கிறது. அந்த தாய் உங்களுடைய பிள்ளையை முதல் முறை அந்த பிள்ளைக்கு பாலூட்டின நாள் ஞாபகம் இருக்கிறதா? அந்த பிள்ளையை அணைத்து அந்த பாலூட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளை உங்கள் கண்களை பார்த்து அந்த சிரிக்கிற அந்த பார்வை, சிரிக்கின்ற பொழுது அந்த சிரிப்பு, அதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் ஈடு இணையற்றது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைய காலங்களில் யோசித்து பாருங்கள். ஒரு 10 வயது, 12 வயது, சில நேரங்கள் 6-7 வயது ஆகின்ற பொழுது பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற பெயர்கள் எப்படி இருக்கிறது? நான் கேட்டிருக்கிறேன். அநேக பிள்ளைகளை இரும மாடு, நீ உதவாதவன், நீ எதற்கும் சரியில்லாதவன், அப்படி என்றெல்லாம் சில வார்த்தைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை அழைப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அழகான பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. இன்று அநேகர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளையை நான் எவ்வளவு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு நான் நடத்துகிறேன் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதே போல அன்பு செலுத்த வேண்டியது எங்களுடைய மாபெரும் கடமையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆண்டவர் எங்களிடத்தில் வந்து நிச்சயமாக கணக்கு கேட்பார். நான் கொடுத்த பிள்ளையை நீ எவ்வண்ணம் வளர்த்திருக்கிறாய்? உண்மையுள்ள உக்ரானக்காரனாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உக்ரானக்காரன் என்பது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து நடத்துகிற ஒருவனாக இருக்கிறோம். எஜமான் வேறொருவன், நாங்கள் அதற்கு எஜமானுக்கு கீழே இருந்து அவருடைய பொறுப்புகளை, அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிற ஒருவர், கண்காணியைப் போல. ஆண்டவர் ஒரு நாள் வந்து கேட்பார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன் மகளே, அந்த பிள்ளை எவ்வண்ணம் இருக்கிறது? அந்த பிள்ளையை எவ்வாறு நீ நடத்தி இருக்கிறாய்? நாங்கள் சில நேரம் சொல்லுவோம், ஆண்டவரே என் பிள்ளை ஃபோன் பார்க்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நான் ஃபோனிலே மூழ்கி இருக்கிற பிள்ளை, ஃபோன் பார்க்கிற பிள்ளையை நான் உனக்கு கொடுக்கவில்லையே. என் பிள்ளை ஜெபிக்குது இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் நான் சொல்கிறதை கேட்கறது இல்லை ஆண்டவரே. அப்படி நான் பிள்ளைக்கு நான் சில நேரங்களில் பிள்ளையை குறித்து நான் சாட்டுப்போக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்த பிள்ளை அவ்வண்ணம் அல்ல. ஆண்டவர் கொடுத்த பிள்ளை எதுவுமே அறியாது, ஒன்றுமே தெரியாத ஒரு புதிய அழகிய பிள்ளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அநேகர் வந்து சொல்வார்கள், என்னுடைய பிள்ளையை என்னால் முடியலை பாஸ்டர், என்னால் பார்க்க முடியலை, அவன் எந்த நேரமும் ஃபோன்லேயே இருக்காங்க, வாலிப பிள்ளையானோன்னு ஃபோனை விட்டு அவனை எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அன்றைய காலங்களிலே எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு உணவு ஊட்டுகின்ற பொழுது, நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நிறைய பேர் வந்து அந்த நிலாவில் பாருங்கள் அவங்க இருக்காங்க, நிலா பாருங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க. நாங்களும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டோம், எல்லாம் அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம். ஓடி ஓடி சாப்பிட்ட நாட்கள் எல்லாம் சில நேரம் பெற்றோருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உடனே பிள்ளைக்கு கையில் ஃபோனை கொடுத்துட வேண்டியது. பிள்ளை ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கொண்டே பிள்ளை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ அது எங்களுடைய வேலைப்பளுவை குறைப்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுடைய கரங்களிலே ஃபோனை நாங்கள் ஆரம்பத்திலே கொடுத்து விட்டு அதன் பின்பதாக பிள்ளைகளிடத்துலேருந்து நாங்கள் என்ன செய்ய பார்க்குறோம்? அந்த ஃபோனை எடுக்க பார்க்குறோம், பிள்ளை கொடுக்குதில்லை. ஆனால் நாங்கள் குற்றம் சுமத்துவது யார் பேரை? அந்த பிள்ளை மேலே. பிள்ளை ஃபோன் பாவிக்குது, பிள்ளை ஃபோனை அவர்கிட்ட எடுக்க முடியலைன்னு. ஆனால் யாருக்கு இதை கொடுக்க காரணமாக இருந்தது? பெற்றோராகிய நீங்களும் நாங்களும் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சரியான வழியில் நாங்கள் பிள்ளையை வளர்ப்போம் என்று சொன்னால் அது முதிர் வயதானாலும் விடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு தமிழிலே இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், 5 வளையாது 50 வளையாது என்று. நாங்கள் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் ஒரு முன்மாதிரி. எங்களை பார்த்து தான் எங்களுடைய பிள்ளைகள் வளரப்போகிறது. ஆகவே ஆண்டவர் எங்களை பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு பெற்றோரை ஆண்டவருடைய நிலையிலிருந்து நாங்கள் நடத்துவது. இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து எங்களுடைய பிள்ளையை நாங்கள் நடத்துகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த பெரிய பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு பிள்ளை வளர்ப்பு. நாங்கள் சொல்லலாம், ஆண்டவரை உங்களுக்காகத்தான் ஊழியம் செய்தேன், ஆண்டவரை நான் அந்த காரியங்களுக்காக ஓடினேன், பிள்ளைகளுக்காகத்தான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் செய்தாலும் கூட என் பிள்ளையையும் என் குடும்பத்தை நான் இழந்து போவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. சகோதரரை சகோதரியே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளையை சரியாக நாங்கள் வளர்த்து ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரை நீர் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றினேன் என்று நாங்கள் நிற்கின்ற பொழுது அதில் மாபெரும் சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை இறுதி வரைக்கும், கர்த்தர் வரும் வரைக்கும் அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக நடத்தி கொண்டு போவோம்.